ஒரு சிறிய கிராமத்தில் ஸ்வீட்டி அப்படின்ற ஒரு சின்ன குட்டி பிள்ளை இருந்தா. இந்த பம்கினை பார்த்த உடனே எனக்கு அந்த கதை நினைவில் வந்துருச்சுங்க. கேட்கலாமா? அவள் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு சின்ன பெண்ணு. ஆனால் அவளுக்கு நல்ல மனசு இருந்தது, நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் கிராமத்தில் உள்ள எல்லாரும் தங்கள் வீட்டில் பூசணிக்காய் பாயாசம் செய்து ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்வீட்டி கிட்ட மட்டும் பூசணிக்காய் கூட இல்லைங்க, அவ்வளோ வறுமை. ஆனால் அவள் வீட்டில் எப்படியோ ஒரு இதில் போய் பார்த்தா ஒரு சின்ன துண்டு இருந்துச்சு பூசணிக்காய். அது 2 கரண்டி சர்க்கரை தான் இருந்தது, கொஞ்சமாக பால் இருந்தது. இதெல்லாம் பார்த்த பக்கத்து மக்கள் எல்லாம் சிரித்தாங்க. இதிலிருந்து என்ன பாயாசம் வரப்போகுது அப்படின்னு அவளை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அவள் சொன்னா, குறைவு இருந்தாலும் தேவன் இதை ஆசிர்வதித்தால் அது அதிகமாகும் அப்படின்னு சொன்னான். அவள் அந்த சிறிய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு ஏசப்பாக்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறா. கர்த்தாவே, என் வீட்டில் உள்ள குறைவுள்ளதை நீங்கள் விருத்தியாக்கி கொடுங்க, அதிகமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கேட்குறா. அந்த மாலையிலேயே ஈவினிங்லேயே ஒரு அதிசயம் நடக்குதுங்க. அவளோட வீட்டுக்கு 3 அக்கம் பக்கத்தினர் வெவ்வேறு பொருட்களோட அவள் பக்கத்தில் வர்றாங்க. ஒருத்தவங்க பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் சர்க்கரை கொண்டு வராங்க, இன்னொருத்தவங்க எல்லா வகையான நட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ நட்ஸ், கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஸ்வீட்டி, நாங்கள் பாயாசம் செஞ்சிட்டோம், உனக்கும் கொடுக்க நினச்சோம். அப்போ அவள் சிரிக்கிறா. அவள் இதயத்தில் தேவனை நல்லா துதிக்கிறாங்க. அந்த நைட்டில் ஸ்வீட்டியோட வீட்டில் இருந்த சிறிய பூசணிக்காய் பெரிய ஆசீர்வாத பாயாசமாக மாறுது. எப்படி தெரியுமா? குறைவு பெருக்கமாக மாறுது, நிந்தை சாட்சியாக மாறுது. உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும்ல, மோசையிடம் இருந்தது ஒரு சாதாரண கம்பு தான். ஆனால் தேவன் அதை சாதாரண அந்த கம்பை கூட அசாதாரண அதிசயத்தின் ஆயுதமாக அவர் மாற்றினார். இந்த ஸ்வீட்டியிடம் கைவசம் சிறிய பொருட்கள் தான் இருந்தது, தேவன் அதை அதிசயமாக மாற்றினார்ல. அதை மாதிரி உனக்கும் இருக்கும், கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வந்து ஊற்று அப்படின்னு நமக்கு அந்த கதை நினைவில் இருக்கிறதா? விதவை பெண்ணிடம் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது, ஆனால் அது சமையலுக்கு இருந்த கொஞ்சம் எண்ணெய் அல்ல, தேவனின் பெருக்கத்தின் சின்னமாக அது இருந்தது. இந்த ஸ்வீட்டியிடம் சிறிய பூசணிக்காய் தான் இருந்தது, ஆனால் அது பெரிய ஆசீர்வாத பாயாசமாக மாறினது. உங்கள் எல்லாருக்கும் 5 அப்பம் 2 மீன் கதையும் தெரியும் இல்லையா? ஒரு சிறுவனின் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அது உணவாக மாறினது. சிறியது தேவனின் கையில் பெரியதாய் மாறுகிறது. வாங்க வாங்க, நம்ம பாயாசம் செஞ்சாச்சு, சாப்பிடலாமா? வாங்க.